படம் ரொம்ப நல்லா இருக்கு. விஷுவல்ஸ் எல்லாம் சூப்பராக இருக்குது. நல்ல படம். காமெடி சூப்பராக பண்ணிடு. வித்தியாசமாக இருக்குது. அபிநயம் நன்னா இருக்குது. ஓவரால் குட் மூவி. பிளாக் அண்ட் ஒயிட் ஆனாலும் நல்ல விஷுவல்ஸ் சூப்பர். நல்லா இருக்கு படம். நல்லா இருந்தது. கொஞ்சம் ப்ரெடிக்டபிளாக இருந்தது. ஆனால் நல்லா இருக்கு. ஒரு ஹாரர் த்ரில்லர் நல்லா பண்ணியிருக்காங்க. டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்காங்க. நல்லா பண்ணியிருக்காங்க அவங்க. எல்லாமே சூப்பராக இருக்கு. ஸ்டோரி லைனு, பிஜிஎம் எல்லாமே நல்லா இருக்கு. விஎஃப்எக்ஸ் கூட நல்லா இருக்கு. அதில் படம் ரொம்ப நல்லா இருந்தது. படம் கொஞ்ச நேரம் வந்து படத்துக்குள்ளேயே உட்காந்துருந்தோம், அந்த மாதிரி இருந்தது. வெளியிலே வர முடியல. அதாவது ஒரு பேயே இல்லாமல் வந்து ஒரு பயமுறுத்த முடியும் அப்படிங்கிறத வந்து ரொம்ப அழகாகவே காட்டியிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இன் பிளாக் அண்ட் ஒயிட் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. சில இடங்களில் மட்டும் ஐயோ பிளாக் அண்ட் ஒயிட் கொஞ்சம் மறைக்குதோ அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. பட் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. மம்முட்டி சாருக்கு இன்னும் வயசே ஆகலை. அந்த யங் அப்படியே இருக்குது. ரொம்ப அழகாக நடிச்சிருந்தாங்க. மம்முட்டி சார் தான் வேற லெவல். அவர் வந்து அந்த கேரளா சூப்பர் ஸ்டார் தானே அவர். அதுக்கான ஃபுல் அந்த இதையும் கொடுத்துருந்தாரு. இன்னும் அவருக்கு வயசாகல தான் சொல்கிறேன்ல. அவர் யங்காக இருக்கார். அந்த அளவுக்கு சூப்பராக நடிச்சிருந்தார். அவர் வயசான தோற்றம் தான், பட் வந்து அவ்வளோ சூப்பராக நடிச்சிருந்தார் அந்த கேரக்டர். பிரம்மயுகம் படம் பார்த்தேன். ஆக்சுவலாக அந்த போஸ்டரு ட்ரெய்லர்லாம் பார்க்கும்போது ஏதோ புதுசாக இருக்குது. மம்முட்டி சார் ஒரு படம் பண்ணுறனாலே ஒரு பயங்கர டிஃப்ரெண்ட்டான ஒரு படமாக இருக்கும், பயங்கர டிஃப்ரெண்ட்டான ஒரு அட்டெம்ப்டாக இருக்கும்னு ஒரு சின்ன நம்பிக்கை. அந்த நம்பிக்கையில் தான் படம் பார்க்க வந்தேன். கண்டிப்பாக நம்ம என்ன நம்பிக்கையில் வரோமோ அதை முழுக்க முழுக்க பயங்கரமாக சர்ப்ரைஸ் பண்ணுற மாதிரி தான் இந்த படம் அமைஞ்சிருக்கு. ஏன்னா படம் முழுக்க முழுக்க எனக்கு தெரிஞ்சு நாம் வந்து ஒரு யூடியூப்லேயோ இல்லை ஒரு கேடிவிலையோ தான் பிளாக் அண்ட் ஒயிட் படம் பார்த்துருப்போம். தேட்டரில் எனக்கு பிளாக் அண்ட் ஒயிட் படம் பார்த்த எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. இதுதான் என்னோடய ஃபஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். ஒரு படம் டாப் டு எண்டு முழுக்க முழுக்க பிளாக் அண்ட் ஒயிட்டாக, அதுவும் ஒரு ஹாரர் படமாக இருக்கட்டும் இல்லை சூப்பர் ஃபேண்டசி படமாக இருக்கட்டும், அதிலலாம் வந்து ஒரு பயம் இருக்கும்ல, ஒரு த்ரில்லர் எலமெண்ட் இருந்துகிட்டே இருக்கும். அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கும். இந்த எல்லா எலமெண்ட்டும் வச்சு ஒரு படம் பண்ணி அதுக்குள்ளே ஒரு மிகப்பெரிய ஒரு சோசியல் மெசேஜ். எக்ஸாம்பிள், இந்த பணம் இருக்கவன், அதிகாரம் இருக்கவன், எதுவுமே இல்லாத ஒருத்தன் இருக்கான், ஆனால் அவனுக்குள்ளே ஒரு டேலண்ட் இருக்குன்னா இவங்கிட்ட வெறும் அந்த பணமும் அதிகாரத்தை மட்டும் வச்சு அவனை, அதாவது பார்த்தீங்கன்னா ஒருத்தர் டேலண்ட்டாக இருக்கவனா அவன் கீழே இருக்கணுன்றதை நினச்சிக்கிட்டே இருப்பான். என்ன நினச்சாலும் அந்த சரௌண்டிங்கில் விட்டு அவனை வெளியில் அனுப்பவே மாட்டான். அப்படி ஒரு சூழ்நிலை இங்கே இருக்க எல்லாருக்குமே அமைஞ்சிருக்கும். எல்லாரும் அப்படி ஒரு சிக்கலில் தான் மாட்டிக்கிட்டு தவிச்சிக்கிட்டு இருப்போம். அந்த ஒரு மெசேஜை ரொம்ப அழகாக இந்த படத்துக்குள்ளே பிளெண்ட் பண்ணி கொண்டு வந்தது. சப்போஸ் உன் வாழ்க்கையில் ஒரு நாள் உனக்கும் அதே மாதிரியான ஒரு மினமெஞ்சிய ஒரு பணமும் உனக்குள்ளே அப்படி ஒரு பவரும் வரலாம். அந்த இடத்துக்கு நீ வந்துட்டா நீயும் அப்படி மாறத்துக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்றதையும் ரொம்ப அழகாகவும் ரொம்ப தெளிவாகவும் சொல்லக்கூடிய ஒரு படம் தான் இந்த படம். வெறும் படமாகவும் சரி, கதை எழுதின அந்த டைரக்டராகவும் மட்டும் இல்லாமல் அந்த படத்தில் நடித்தவங்களாக இருக்கட்டும், அந்த படத்தோடைய சினிமோட்டோகிராஃபராக இருக்கட்டும், எல்லாருமே கதை சொல்லணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்றாங்க. முக்கியமாக மம்முட்டி சாருடைய அந்த நடிப்பெல்லாம் பார்த்திங்கன்னா மிரட்டிட்டார். நம்மளாம் சொல்லல ஒரு ஆஸ்கர் கொடுக்கணும்னு ஒரு சில படங்கள் பார்த்து நம்ம மனசார சொல்லுவோம். அந்த அளவுக்கு ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு படம்னு இந்த படத்தை கண்டிப்பாக மம்முட்டி சாருக்கு அப்படி ஒரு அவார்டு கிடச்சுன்னா ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா அந்த கேரக்டராக அவரை தாண்டி வேறு யாரும் அப்படி பண்ண முடியாதுன்ற ஒரு ஃபீலை ஒரு ஆடியன்ஸாக படம் பார்க்கும்போது தந்துட்டார். சினிமோட்டோகிராஃபரும் ரொம்ப அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தார். அந்த கதை நடக்கிற ஜாகிரஃபியாக இருக்கட்டும், முக்கியமாக ஒரு வாட்டியும் அந்த ஒரு ஆள் உள்ளே வரான்ல அப்பாவியா, அவனுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து இந்த கதையை சொல்லணும், அவன் அந்த உலகத்தை எப்படி பார்க்குறான்றதை வச்சு தான் இந்த சினிமோட்டோகிராஃபி அமைஞ்சிருக்கணும். அந்த ஐடியாலாம் பயங்கர ப்ரில்லியண்ட்டாக தான் இருந்தது. கட்ஸாகவும் பயங்கர ப்ரில்லியண்ட்டாக இருந்தது. மியூசிக் அப்பா மிரட்டிட்டாங்க. பயங்கரமாக என்ஜாய் பண்ணேன். டாப் டு எண்டு ரொம்ப திருப்திகரமான பயங்கர கண்டென்ட்ஃபுல்லான ஒரு படம் பார்த்த ஒரு ஃபீலு. வெறும் கண்டென்ட்டாக மட்டும் இல்லாமல் இது ஒரு கமர்ஷியல் மீட்டருக்குள்ளேயும் இருக்குது. ஒரு காமன் ஆடியன்ஸாக நீங்கள் எதையுமே யோசிக்காமல் ஒரு படம் பார்த்தாலும் ஸ்டார்ட் டு எண்டு உங்களை என்டர்டெயின் பண்ணணும்னு ஒரு பாயிண்ட் இருக்கும்ல, அந்த பாயிண்ட்டும் இந்த படத்தில் இருக்குது. ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்தது. ஒரு படம் பார்த்து முடிச்சுட்டு நம்ம கொடுத்த காசு ₹1 கூட வேஸ்ட் ஆகாமல் ஒரு படம் பார்த்தோன்னு ஒரு ஃபீல் இருக்கும்ல, அந்த ஃபீல் இந்த படம் பார்க்கும்போது இருந்து. குறை அப்படின்னா குறையாக சொல்ல, அந்த ரைட்டிங்கில் அந்த ஒரு சின்ன ஸ்பேஸ் ஒன்று தேவைப்படும்ல. ஒரு கதையாக நம்ம பார்க்கும்போது இதுக்கப்புறம் இதுதான் நடக்க போகுதுன்றது தெரிஞ்சிடும். அது வந்து நார்மலாக எல்லா கதையிலையும் கெஸ் பண்ணலாம், இந்த கதையிலையும் அதை கெஸ் பண்ண முடியுது. அதுக்கப்புறமா நமக்கு அந்த ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் தர்றதுனால அந்த குறை ஒரு குறையாக தெரியல. அது ரைட்டிங்க்கு அந்த இடம் ஸ்பேஸ் தேவைப்படுதுன்றதை நினைக்கிறேன். அதுதான் அந்த குறையாக நான் ஃபீல் பண்ணது. வேறு எதுவும் அது குறையாக என்னால் சொல்ல முடியல. எல்லாருமே பார்க்கலாம். பயங்கரமாக என்டர்டெயின் பண்ணக்கூடிய ஒரு படமாக இருக்கும். சின்ன பசங்க கண்டிப்பாக இந்த படத்தை எப்படி பார்ப்பாங்கன்னு எனக்கு தெரியல. ஏன்னா ஒரு நார்மலாக ஒரு அடல்ட்டாக உட்காந்து எனக்கு பார்க்கும்போதே நிறைய இடம் பயம் பொறுத்துது.
அப்படி ஒரு சவுண்ட் எஃபெக்ட்ஸ் இந்த படத்துக்கு பண்ணியிருக்காங்க. அதனால் நீங்களாம் இந்த படம் பார்க்கும்போது எப்படி ஒர்க் அவுட் ஆகும்னு தெரில, ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் வாழ்க்கையில் ஒரு சில பேர் ஒரு சில படங்களை மிஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்களே, இந்த படம் அந்த இடத்துல இருக்குன்றதுல டவுட்டே இல்லை. கான்செப்ட் வந்து பீரியட் மூவி 17th செஞ்சுரியில் நடக்கிறேன். ரொம்ப நல்லா பண்ணுது. മമ്മൂട്ടി சொல்லலாமா? ഒരു 17th സെഞ്ചുറിയിലെ ഒരു എന്താ ഓൾഡ് ട്രഡീഷൻ മലയാളത്തിൽ പറഞ്ഞാൽ മതിയോ? 17ാം നൂറ്റാണ്ടിലെ കഥയാണ് പറയുന്നത്. കൊള്ളാം, മമ്മൂട്ടിയൊക്കെ നന്നായിട്ട് അഭിനയിച്ചിട്ടുണ്ട്. എല്ലാ കഥാപാത്രങ്ങളും നല്ലതായിട്ടുണ്ട്. നല്ല സൂപ്പർ പെർഫോമൻസ്. ബ്ലാക്ക് ആൻഡ് വൈറ്റ് നല്ല ഒരു ചേഞ്ച്. ഇപ്പോൾ എല്ലാം കളർ പടമല്ലേ, ഒരു പഴയ പടമാണ്. ഇപ്പോൾ ബ്ലാക്ക് ആൻഡ് വൈറ്റ് പഴയ കഥയാണല്ലോ പറയുന്നത്. അപ്പോൾ കഥ ഞങ്ങൾക്ക് അറിയാവുന്നതാണ്. കഥ കൊട്ടാരത്തിൽ ശങ്കുണ്ണി എന്ന് പറയുന്ന ആളിൻ്റെ അവരുടെ പുസ്തകത്തിൻ്റെ പേര് ഞാനങ്ങ് മറന്നുപോയി. കുഴപ്പമില്ല, நல்லா இருக்கு. அதாவது பாணൻ്റെ பாட்டு எல்லாம் நல்லா இருக்கு. அது சொன்னா ஸ்டோரியா போயிடும். அதனால நானும் நல்லா பண்ணியிருக்காங்க அவங்க. இல்லை நல்லா தான் பண்ணியிருக்காங்க எல்லாமே. ஆனால் கொஞ்சம் ப்ரெடிக்டபிளாக இருக்குது, அவ்வளோதான். சொன்னா ட்விஸ்ட் உடஞ்சிரும்ல. ஒரு வில்லன்னும் சொல்ல முடியாது, ஹீரோன்னு. அவர் ஹீரோ தான், பட் எல்லாமே கலந்த ஒரு கலவையாக இருப்பார் இந்த படத்தில். ஆமாம், வேற லெவல். அதாவது பாட்டெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிமிலர் சாங்ஸ் தான். லைக் வந்து ரொம்ப மியூசிக் இல்லாமல் பாட்டு கொடுத்துருக்காங்க. அந்த வாய்ஸ் ஒரு உடுக்க சத்த மாதிரி ஒரு சின்ன ஒரு மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட், அதை வச்சு ரொம்ப அழகாக பாட்டு கொடுத்துருக்காங்க. அண்ட் வந்து மற்றபடிக்கு அந்த பயப்படுற மியூசிக்கெல்லாம் பயங்கரமாக கொடுத்துருக்காங்க, நம்மளை பயப்பட வைக்கிறாங்க. நான் பயந்தேன் ரொம்ப. ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது. ஃபோட்டோகிராஃபி பற்றி சொல்லணும்னா ரொம்பவே நல்லா இருந்தது. எந்த ஒரு இதுவும் தெரியல, பிளாக் அண்ட் ஒயிட்டில் பார்க்குறோமே அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு நெகட்டிவ் ஃபீல் இல்லாமல் ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. நெகட்டிவ்ஸ் வந்து ஃபஸ்ட்டு கொஞ்சம் நடக்கிற மாதிரி இருந்துச்சு படம். ஏன்னா வந்து த்ரில்லர் அப்படிங்கும்போது நம்ம வந்து நிறைய ட்விஸ்ட் எதிர்பார்ப்போம். இருக்குது ட்விஸ்ட் எல்லாம், பட் ஃபஸ்ட்டு மட்டும் கொஞ்சம் நகர்ற மாதிரி இருந்துச்சு. மற்றபடிக்கு நல்லா இருந்துச்சு. ஃபேமிலியா குழந்தைங்க பயப்படுவாங்க.